இல்ல இவருக்கு வந்து இந்த கருப்பசாமி அண்ட் காளீஸ்வரனுக்கு இது ஒரு எம்ஓ இருந்திருக்குன்னா திருமுருகன் பூண்டியில் ஒரு கேஸ் 392 போட்டிருக்காங்க, ராபரி கேஸ். ஸோ எதேச்சியா வந்து போன இடத்துல இந்த ஒரு வண்டி நிக்குது, யார் நிக்கிறாங்கன்னு போய் பாக்குறதுல இவங்க அது வசதியா போயிருந்திருக்கு அவங்களுக்கு. என்னங்க? ஆமா, 3 பேருக்கு மேலுமே கேங் ரேப் போட்டிருக்காங்க. என்னங்க? செக்ஷன்ஸ் வந்து 296B, 118, 324, 140, 309 பிளஸ் 80 கேங் ரேப். பாதிக்கப்பட்டவங்க நல்ல நலமா இருக்காங்க. அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அது வந்து அந்த கருப்பசாமி அண்ட் தவசிக்கு 2 காலிலையும் குண்டு பாஞ்சிருக்கு. தென் காளீஸ்வரனுக்கு ஒரு காலில் பாஞ்சிருக்கு. சார், ஆல்ரெடி பல்வேறு குற்ற வழக்குல ஈடுபட்டவங்க சொல்றீங்க, அவங்களை ஏறியும் நம்ம போலீஸ் வந்து தனிப்பட்ட முறையில் மானிட்டர் பண்ணுவோம். அவங்க வந்து கோர்ட் கேஸுக்கு ரெகுலரா அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. கேஜி ஃபார் எக்ஸாம்பிள் கிணத்துக்கடவுல ஒரு மர்டர் கேஸ் இருக்கு. அந்த மர்டர் கேஸ்லாம் ரெகுலரா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. கோர்ட் அட்டெண்டன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. என்னங்க? இவங்க அங்கங்க கிடைக்கிற வேலைக்கு போறாங்க, மரம் வெட்டுற வேலைக்கு போறாங்க. அப்புறம் ஏதாவது லேத் ஒர்க் இருந்தா லேத் ஒர்க் போறாங்க. ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷன் நம்மளால சொல்ல முடியல. என்னங்க? நேற்று நைட்டு வந்து அரௌண்ட் 10:45 to 11 இந்த சம்பவம் நடக்குது. என்னங்க? அவங்க கேஷுவலா இருந்து தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுல சட்டப்படி அதுல கிரிமினல் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகாது. அது டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க செக் பண்ணி இல்ல. இதுக்கு முன்னாடி இவங்க மேல இந்த ஹர்ட் கேஸ், ஒரு மர்டர் கேஸ், தெஃப்ட் கேஸ், இந்த மாதிரி கேசஸ் தான் இருக்கு. அண்ணனும் தம்பியும் கண்டினியூஸா இருக்காங்க. இந்த தவசிங்கிற பையன் வந்து இப்போ ஒரு 15-21 மந்த்துக்குள்ளதான் அவங்களுக்கு பரிச்சயமான ஒரு பையனா இருக்கு. அந்த தேர்ட் தவசி அலைஸ் குணா வந்து ஒரு 15-20 டேஸா அவரோட பழக்கமா இருக்காங்க. அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவா கூட இருக்காங்க. ஃபர்தர் ப்ராசஸ் கண்டிப்பா இருக்கும். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சிட்டியில வந்து 59 பேட்ரோல் பீட் ஆபீசர்ஸ் இருக்காங்க. 25 பேட்ரோல்ஸ் 4-வீலர் பேட்ரோல்ஸ் இருக்கு. அதுல எல்லாருக்குமே வந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவங்க எல்லா வெஹிக்கிளுக்குமே நம்ம ஒரு ஜிபிஎஸ் பிக்ஸ் பண்ணி அவங்களோட மூவ்மெண்ட் வாட்ச் பண்ற மாதிரி தான் டெய்லி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவுக்கும் போலீஸ் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் பண்ணிருக்காங்க. பட் அன்னைக்கு நைட் ஷாட்டை எடுத்து பார்க்கும்போது அந்த பிருந்தாவன் நகர் மெயின் ரோடு வரைக்கும் போலீஸோட பிரசன்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சம்பவம் ஒரு 10:40 கிட்ட நடந்திருக்கு. மது போதையில் தான் நடைபெற்றதா சார், இல்ல வேற ஏதாவது போதை வஸ்துகள் பயன்படுத்திருக்காங்க? மது போதைங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. இல்ல அதெல்லாம் ஃபர்தர் சயின்டிபிக் எவிடன்ஸ் இப்போ எல்லாம் லிக் பண்ணிருக்கோம். பட் நமக்கு வந்து சில பிரைவேட் இன்ஃபர்மேஷன், சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்திருக்கு. அதை வந்து நமக்கு கிடைச்ச அதர் எவிடன்சஸ் லைக் சிசிடிவில கராபரேட் பண்ணும்போது ரெண்டும் மேட்ச் ஆகுது. அதை வச்சு இவங்க 3 பேருங்கிறத பிக்ஸ் பண்றோம். அவங்க பல்வேறு இடங்கள்ல போயிட்டு இருக்காங்க. நேரா வந்து நம்ம சத்தி ரோடு, கணபதி அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் போயிட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் இப்போ அவங்களோட சிடிஆர் டீடைல்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம். அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்மள்ட்ட இருக்கிற எவிடன்ஸ் வச்சு அவங்களோட லொகேஷன் அவங்க சொல்றது கராபரேட் பண்ண முடியும். என்னங்க? அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. இப்போதைக்கு நமக்கு கூலிப்படையோட தொடர்புடைய நபர்களா இப்போதைக்கு தெரியல. பட் இப்பதான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். நேற்று நைட் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்.
ஸோ இன்னும் கஸ்டடியில் இன்டராகேஷன் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம விசாரிக்கணும். சம்பவம் நடந்த இடத்துல பாதுகாப்பு இல்ல, ரோந்து பணி இல்ல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு சார். அந்த இடத்துல அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். அங்கே பீளமேடை பொறுத்த வரைக்கும் 5 பீட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, பிளஸ் 2 பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஸோ இந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் பின்னாடியுமே நம்ம வந்து அந்த நீலிகோணம்பாளையம் போற அந்த மட் பாத்து அது எல்லாத்தையுமே வந்து தரவா வந்து கவர் பண்ண சொல்லியிருக்கோம், வித் சைரனோட கவர் பண்ண சொல்லியிருக்கோம். சம்பவம் நடந்த பக்கத்துல சார் சம்பவம் நடந்திருக்கு, ஆனா அந்த இடத்துல எந்த விதமான சிசிடிவி அந்த சுத்தில எங்கேயுமே இல்லையா சார்? இது மூலமா பப்ளிக் இன்னொரு ரெக்வஸ்ட், நிறைய இடங்கள்ல சிசிடிவி போட்டிருக்காங்க, பட் இஷ்யூ என்னன்னா நிறைய சிசிடிவிஸ் ஒர்க் பண்ணல. பப்ளிக் வந்து போட்டிருக்க அந்த சிசிடிவிஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணுதான்னு கொஞ்சம் செக் பண்ணா கொஞ்சம் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த இடத்துல சட்டவிரோதமா மது விற்பனை நடப்பதா ஒரு குற்றம் சாட்டுறாங்க, அதையே காவல்துறை தடுக்க. அந்த இடத்துல வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் ஒரு பார் இருந்திருக்கு, அதை வந்து ஆல்ரெடி 2 இயர்ஸ் பேக் அங்க இந்த மாதிரி இஷ்யூ வந்ததுனால க்ளோஸ் பண்ணிருக்காங்க. மற்றதும் நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. 3 பேர் மேலே மர்டர் சார்ஜஸ் இருக்காங்க சார். 2 பேர் மேலே மர்டர் சார்ஜஸ் இருக்கு. அந்த 3 பேர் வீடு தங்கி இருந்த வீடு சோதனை பண்ணிருக்கீங்களா சார்? அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க. அந்த பொண்ணு வந்து தங்கி இருந்தது வந்து தனியார் விடுறீங்களா சார்? ஆமா, தனியார் விடுதியில இருக்காங்க. தனியார் அறிவால கட்டியா அருவாள் வச்சிருக்காங்க. இன்னொருத்தர் ஒரு கத்தி சைஸ்ல இன்னொரு வெப்பனும் வச்சிருக்காங்க. அந்த கார் யாருடையது சார்? என்ன மீட்கப்பட்ட கார் இந்த கம்ப்ளைண்டோடது. சார், அதாவது அந்த சம்பவம் He is doing நடந்தது fine. சார், சம்பவம் நடந்தது 11 மணி, காவல்துறையினர் போயிட்டு அவங்க மீட்டது 4 மணி. அந்த இடைப்பட்ட நேரம் போலீஸ் போகல. ப்ராப்ளம் என்னன்னா, இந்த சம்பவம் நடந்தது 10:40க்கு. அவங்க அந்த கம்ப்ளைண்ட் வந்து நமக்கு வந்து 11:20க்கு கால் பண்றாங்க. 100 கால் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போனது 11:35. நம்ம கண்ட்ரோல் ரூம் லாக் படி கண்ட்ரோல் சென்னைக்கு கால் போகும். சென்னை கால் போயிட்டு நமக்கு வந்துட்டு நம்ம போன நேரம் 11:35. இமிடியேட்டா நம்ம அந்த இடத்துல ஃபுல்லா வந்து ஏஆர் போலீஸ், டிசிஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ், எஸ்ஐஸ் எல்லாமே கோம்பிங் பண்ணியிருக்கோம். பட் அவங்க ஒரு சின்னதா ஒரு செவர் மாதிரி இருந்திருக்கு, அதை தாண்டி போய் அந்த சைடில் இருந்ததுனால அது நம்மளோட விசிபிலிட்டிக்கு வரல. ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லா இருட்டு. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஐடியும், அடுத்து இந்த சைடில் பிஹெச்டியோட ஆர்ட்ஸ் காலேஜோட பேக்கு, அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பேக்கு, எல்லா இடத்துலையுமே நம்ம போய் தரவா கோம்பிங் பண்ணியிருக்கோம். பட் இஷ்யூ என்னன்னா, அது ஒரு ரொம்ப வந்து மறைவான ஒரு இருட்டான இடம். ஸோ அதுலேருந்து இவங்க இந்த பொண்ணு இந்த விக்டிம் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இமீடியட்டா அந்த இடத்துல போலீஸ் இருந்ததுனால தான் இமீடியட்டா ரெஸ்கியூ பண்ணி நம்ம வந்து கேஎம்சிஹெச்க்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நவ் ஷீ இஸ் அண்டர் ட்ரீட்மெண்ட் அட். அரை நிர்வாணமாகவும் ஆடை இல்லாம வந்ததுன்னு சொன்னாங்க சார். பொதுமக்கள் அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்குங்க. அது இட்ஸ் என்னங்க, வி ஆர் செக்கிங் வித் தி ரெவன்யூ அத்தாரிட்டிஸ். அது சில தனியாரோடதுன்னு சொல்றாங்க. பட் அதுல ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் நடந்துட்டு இருக்கறனால அது கிளியரா வந்து டேமார்க்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் நம்ம டீடைல்ஸ் கேட்டுருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.